இன ரீதியான அரசியலாக இருக்கட்டும், இன ரீதியான திரைப்படங்களாக இருக்கட்டும், அது வந்து இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த மண்ணிலையும் சரி, அதை வெளியிடுறதுக்கு, அந்த அரசியலை பேசுகிறதுக்கோ, அந்த படைப்புகள் மூலமாக நம்மளோட வரலாறை பேசுகிறதுக்கோ மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து இங்கே விழுகுன்றதுக்கு இப்போ வந்து இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை வெளியிடாமல் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து நடந்ததுதான் மிகப்பெரிய உதாரணம். அண்ணன் கிட்ட அவர்களின் படைப்பான மேதகு திரைப்படம் வந்தப்பையும் இந்த மாதிரி தான் அவங்க அழுத்தத்தை கொடுத்து அந்த படத்தை வந்து தியேட்டரே ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி ஒரு ஓடிடி தளத்தில் அப்புறமா ஒரு பல நெருக்கடிகளை பிடிச்சிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சல்லியர்கள்ன்ற படம் எடுத்து 3 வருஷமாக வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சிருந்து அப்புறம் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெளியீட்டின் அடிப்படையில் வெளியிட போகிறப்ப பிவிஆர் சினிமா அப்படின்றது தியேட்டர்லேயே படம் எடுக்கலை அப்படின்றது செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஓடிடி ப்ளஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஒரு ஓடிடி தளத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ளே ஸ்டோரில் அந்த ஓடிடி ப்ளஸ்ன்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த இனத்துக்காக நம்ம ஒரு பங்களிப்பாக அந்த படிப்புகளை நம்ம பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணுன்ற ஒரு தன்மான உணர்வோடு பணத்தை கட்டி அந்த படத்தை திரைப்படத்தை உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகளோட நிச்சயமாக எல்லாரும் பாருங்கள். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம ஈழ போராட்ட களங்களில் அங்கே இருந்த ஒரு நெருக்கடி சூழலை பெரிய வழி மனவேதனையோட கொடுத்துருக்காங்க. அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் எவ்வளோ ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனரோ அந்த அளவுக்கு நிகரான ஒரு இயக்குனர் அண்ணன் கிட்டவர்கள். அதனால் கிட்டன்னு நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் தயங்க வேணாம். உங்களுக்குன்னு இங்கே ஒரு பின்தொடர்பாளர்கள் இருக்காங்க. அது இப்போ இல்லை, நீங்கள் மேதகு படம் எடுத்தீங்களா அதுலேருந்து உங்களுக்கு வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சில குறும்படங்கள் சில இந்த வலையொலியில் வந்து கொடுத்தீங்கல்ல, சின்ன படைப்புகள் மூலமாக கருத்தை கொடுத்தீங்கல்ல, அதுக்கே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஜ் என்னை மாதிரி இருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் எதுக்கு வந்து கலங்காதீங்க. இதே மாதிரி படைப்புகள் அடுத்தடுத்து எடுங்க. இந்த சல்லியர்கள் படத்தை மாபெரும் வெற்றி அடைய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தேட்டரு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம கையில் நீ செல்ஃபோன் வந்துருச்சு, உலகெங்கும் இருக்க தேட்டர் இருந்தால் கூட மதுரையில் இருந்தால் மதுரையில் மட்டுமே பார்க்க முடியும், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டுமே பார்க்க முடியும். ஓடிடியில் போட்டால் உலகம் முழுக்க பார்க்கலாம். அதனால் இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்குது. இனிமேல் நீங்கள் அடுத்த திரைப்படங்கள் எடுத்தாலுமே எவங்காலும் நீங்கள் எழுத வேணாம். மிக குறைந்த செலவு நீங்கள் படம் எடுங்க. அதை வந்து பார்க்குறதும் பகிர்றதும் எங்களுடைய வேலை. அதனால் சல்லியர்கள் திரைப்படத்தை தமிழ் சமூகம் கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டிய படம். மேதகு திரைப்படத்தை எப்படி கொண்டாடுனீங்களோ அதே மாதிரி இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை நம்மளோட இனத்தோட பெருமையாக இனத்தோட வரலாறாக கொண்டு போய் சேர்க்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது. அதனால் சல்லியர்கள் திரைப்படத்தை ஓடிடி ப்ளஸ் என்ற இணையதளத்தில் குடும்பத்தோடு பாருங்கள்.